கேரள மாநிலம் வயநாட்டில் தொடர் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரதீப் ஜான், அங்கு எவ்வாறு மழை நிலவரம் தற்போது இருக்கிறது? தொடர்ந்து அங்கு வானிலை மாற்றம் எவ்வாறு இருக்கும் சார்? தொடரும் தான் தெரிகிறது. நேற்று காலையில நமக்கு இந்த மழை அந்த பகுதியில் ஆரம்பிச்சதை பார்த்தோம். இன்று வரைக்கும், அதாவது கோழிக்கோடுல இருந்து கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம், திருசூர், நம்ம இடுக்கி மற்றும் பத்தனமித்தா, ஆலப்புழா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த எல்லா மாவட்டங்களிலுமே நம்ம கனமழை பெய்திருக்கிறத பாக்குறோம். இது மலைப்பகுதிகளில் மட்டும் இல்லாம ஈவன் பிளெயின்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா கடலோர பகுதிகள் எல்லா இடத்துலயுமே கனமழை நம்ம பதிவா இருக்கிறத பாக்குறோம். இன்றும் அது இதே இடங்கள்ல மழை தொடரும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே சார், இப்போ ஆல்ரெடி கேரள மாநிலத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் எவ்வளவு நேரத்திற்கு இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை தொடரும் சார்? ரெட் அலர்ட்ன்றது ஒரு சில இடங்கள்ல நமக்கு 200 மில்லிமீட்டர் மழை பதிவானா அதுக்கு அரசாங்கத்துக்கு இந்திய வானிலை மையம் கொடுக்குற இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல 200 மில்லிமீட்டர் மழை பதிவாது தான். இப்ப நேற்றுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 50-60 இடத்துலயே நமக்கு 200 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறத பாக்குறோம். இன்றும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி சில இடங்கள்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குட்டுமொத்தமா ஒரு மாற்றம் சொல்ல முடியாது. நமக்கு கோழிக்கோடுல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு பத்தனமிட்டா வரைக்குமே இன்றும் கனமழை பெய்யும். அதுல ஏதாவது சில இடங்கள்ல இன்னைக்கு 200 மில்லிமீட்டர் மழை பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். பர்டிகுலரா மலைப்பகுதிகள்ல நேற்று சில இடங்கள்ல பார்க்கும்போது நமக்கு காக்கேயம் டேம் கோழிக்கோடுல பார்க்கும்போது 363 மில்லிமீட்டர் மழை பதிவாக பாக்குறோம். அதே மாதிரி படஞ்சரா டேம் நம்ம வயநாடுல 330 மில்லிமீட்டர் மழை பதிவானதை பாக்குறோம். அது வைட் ஸ்ப்ரெட் ரெயின்ஸ் இன்னைக்கும் இருக்கும். நேற்றுக்கு அதே 200-300 மில்லிமீட்டர் வருமானது எனக்கு தெரியல. பட் இன்றும் கனமழை தொடர்ந்து மழை மேகங்கள் அங்கேயே அடர்ந்த மேகங்கள் இருக்கிறத பாக்குறோம். இன்று முழுவதுமே மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், இப்போ தொடர்ந்து கனமழை காரணமா 3 இடங்கள்ல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இன்னும் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வானிலை மாற்றம் அங்கு நிலவுகிறதா? நார்மலா ஒரு தென்மேற்கு பருவமழையில ஒரு ஆக்டிவ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு அங்க மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் அங்கெல்லாம் ஒரு 7-8 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்யும். அப்புறம் பிரேக் வரும், ஒரு மழை திருப்பி இதே மாதிரி பெய்யும். பட் இந்த வாட்டி நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் தொடர்ந்து கனமழை பெய்யறத நம்ம பாக்குறோம். அதுலயும் கடைசியா நேற்று பார்க்கும்போது ஒரு அதி கனமழையா மாறிவிட்டது. ஏற்கனவே கனமழை தொடர்ந்து பெய்து கொண்டு வருகிறது. அதுல முடிவுக்கு நேருக்கு வரும் நிலையில் அப்போ ஒரு அதி கனமழை வந்துவிட்டது. அந்த மாதிரி நம்ம பாக்குறோம். ஏற்கனவே நம்ம சாயில் சேச்சுரேட்டட் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஈவன் 100-150 மில்லிமீட்டர் மழை பெஞ்சாலே அந்த மாதிரி நமக்கு வாய்ப்பு நிறைய இடங்கள்ல, இங்க மட்டும் கிடையாது, வயநாடு மட்டும் கிடையாது, கோழிக்கோடு, நம்ம திருசூர் இடங்கள் மற்றும் இடுக்கி, எர்ணாகுளம் எல்லா இடங்கள்லயுமே நிலச்சரிவுக்கு ஒரு ரிஸ்கா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஈவன் பத்தனமிட்டால கூட நம்ம பாக்குறோம். கனமழைன்றது வெறும் வயநாடு மட்டும் இல்லாம இந்த லேண்ட்ஸ்லைடு மற்ற இடங்களுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கிறத பாக்குறோம். இதோட தாக்கமா இப்போ தமிழக கரையோர பகுதியில வசிக்கிறவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? தமிழகத்துக்கும் இதுக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது. தமிழகத்தை நம்ம முன்னாடி இருந்தே சொல்றது 2 பகுதிகள் தான், வால்பாறை பகுதிகள் மற்றும் நீலகிரியில நமக்கு அப்பர் பவானி, நம்ம அவலாஞ்சி, கூடலூர், அந்த பாண்டலூர், தேவாலா இந்த பகுதிகள் தான். நம்ம எல்லாம் கேரளா பத்தி பேசுற அதே நேரத்தில் வால்பாறையில பார்த்தீங்கன்னா இந்த காலை வரைக்கும் வால்பாறையிலும் கிட்டத்தட்ட 300 மில்லிமீட்டர் மழை பதிவாகிறது பாக்குறோம். அங்கேயும் அதிக கனமழை பதிவாகிறத பாக்குறோம். இந்த பர்டிகுலரா வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டத்துல நம்ம தேவாலா, பாண்டலூர், கூடலூர், அதே மாதிரி அவலாஞ்சி இந்த பகுதிகளில் தொடர்ந்து கனமழை இங்கேயும் பெய்யும். பவானி சாகருக்கு இன்னும் நீர் வரத்துக்கு அதிகம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்கணும், பில்லூர் மற்றும் பவானி சாகருக்கு. தமிழ்நாட்டை பற்றி இந்த 2 மாவட்டங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். பர்டிகுலரா வால்பாறை மற்றும் நீலகிரி. தேனியில சில பகுதிகள் பெரியார் கேட்ச்மெண்ட் மற்றும் கன்னியாகுமரியில் தொடர்ந்து மழை பெய்யும். பட் இந்த மாதிரி அதிக கனமழை அங்கே பெய்யறதுக்கான வாய்ப்பு, கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு அங்க இருக்கு. ஓகே சார், தொலைபேசி வாயிலாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததற்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. நன்றி.